வணக்கம். இன்னைக்கு வகுப்புல என்ன பாடம் பார்க்க போறோம்னா தமிழ். என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? தமிழ் பாடம் தான் பார்க்க போறோம். சரியா? சரி, தமிழ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம லாஸ்ட் கடைசி வகுப்புலயே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு பாட்டு பார்த்தோம்ல, ஒரு பாடல் பார்த்தோம். என்ன பாடல்? குளம் வச்சு அதுல தாமரை பூட்டுலாம் பார்த்தோம்ல. எஸ், அந்த பாட்டை ஒரு சின்ன சின்னதா திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா? சரி, குளம் பாட்டு பாடலாமா? குடிக்கும் தண்ணீர் குளமே, என் குடத்தை நிரப்பும் குளமே, படித்துறையில் எங்கும் பாசி இல்லா குளமே, துடித்து மீன்கள் நீரிலே துள்ளி துறையில் ஆடுமே, எடுத்து கொண்டோம் தண்ணீரை போய் இனியும் வருவோமே. இது யார் எழுதின பாட்டு? இது யார் எழுதின பாட்டு? பாவேந்தர் பாரதிதாசனோட பாட்டு. அவர் எழுதின ஒரு பாட்டு தான் இந்த நம்ம தமிழ் புக்ல உள்ள குளம் அப்படிங்கிற பாட்டு. சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எழுத்து. என்ன எழுத்து பார்த்தோம்? கடைசியா என்ன எழுத்து பார்த்தோம்? நம்ம பாவரிசை பார்த்தோம். என்ன வரிசை பார்த்தோம்? பாவரிசை. சோ பாக்கு அடுத்து என்ன வரிசை வரும்? பா மா மா. சோ மால என்னென்ன வார்த்தை எல்லாம் வரும்? ம, மண். மண் சொல்றோம்ல, மண். மா மான், மா மான். மீ மீ மின்மினி சொல்றோம்ல, மின்மினி. மீ மீன் மீன். அந்த மாதிரி அந்த வரிசையில என்ன செய்ய போறோம்? அந்த வரிசை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? எல்லாரும் உங்க நோட்டு புக் எடுத்துக்கங்க. முதல்ல என்ன எழுத்து? மா. பா எழுதும் போது என்ன சொன்னேன் நானு? பா எழுதும் போது என்ன சொன்னேன் நானு? பாக்ஸ். பாக்ஸ் தானே சொன்னேன். அந்த பாக்ஸ் வடிவிலே இருக்கும், மேல மட்டும் ஓபன். அதானே சொன்னேன். அதுலதான் மா எப்படி எழுதணும்? இது பா. இந்த பாவை உள்ள சுழிச்சோம்னா என்னது? மா மா மா. மண், ம மண். அடுத்து என்ன வரும்? மா மா மான், மான். மீ மின்னல். மின்னல் வெட்டும்ல, மழை வர்றது போது. எஸ், மின்னல். மின்மினி. மின்னல், மின்மினி. மீன் 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 மீன். ம மா மீ மீ. மு மு முதலை. முயல். மு முதலை முயல். மூ என்னது? மூ மூங்கில் சொல்லுவோம்ல, மூங்கில் மரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மூ. மூ ம மா மீ மீ. மு மூ. மே மே. மெய் எழுத்து சொல்றோம்ல, மெய். மெய் மெய்னானது நம்மளோட மெய்னா அதுக்கு தமிழ் என்ன பொருள்? உடம்புன்னு அர்த்தம். மே மே. மே மே. மேகம். மழை தரக்கூடிய மேகம். மேகம். ஒரு விலங்கு எப்படி கத்தும்? மே. ஆடு கத்தும்ல, மே. மை மை. பேனா கூத்துற மை. மை ஊத்துவோம்ல, அதை எப்படி எழுதணும்? இதுல மை. மோ மோ மோ. மொட்டை மாடி சொல்லுவோம்ல, மொட்டை. மோ மோ. ரெட்டைக்கு போட்டா அது எழுதி சொல்லணும். மோ நீட்டி சொல்லணும். மோ. மோதிரம். மோதிரம் போடுவோம்ல, மோ. மவ். இதோட ம வரிசை வந்து என்ன செய்யுது? முடியுது. இது வீட்டுல வச்சு என்ன செய்யணும்? எழுதி பார்க்கணும். ம மா மீ மீ. மு மூ மே மே மை.
மோ மௌ மாமா மீமி மூமு மேமே மை மோமோ மௌ. மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கும்? 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் மே வரிசையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? உயிர்மை எழுத்து வரிசையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? 12 எழுத்து. சரியா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா கதை. இப்ப கடைசியிலே பார்த்த மாதிரி கடைசி வகுப்புல பார்த்தோம்ல கதை, நரியும் காகமும், பாட்டி வடை சுட்ட கதை. அதுதான் இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும்ல. அந்த கதையை சொல்லி என்ன செய்யணும், எனக்கு ரெக்கார்ட் ஆகணும். ஓகேவா? அதெல்லாம் நீங்களே என்ன செய்யணும், நீங்களே சொல்லி பார்த்து என்ன செய்யலாம், நீங்க மேமுக்கு அதை ஷேர் பண்ணணும். ஓகே ஓகே. இன்னைக்கு தமிழ்ல என்ன பாடம் பார்க்க போறோம்னா, நம்ம நிறைய பாடம் படிச்சிருக்கோம். உடல் உறுப்புகள் படிச்சிருக்கோம், காய்கறி படிச்சிருக்கோம், பழம் படிச்சிருக்கோம், மலர்கள் படிச்சிருக்கோம், அப்படிதானே? அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பறவைகள். பறவைகள் எப்படி பறக்கும்? பறவைகள் பறக்கலாம். எஸ், இதே மாதிரி நிறைய பறவைகள் பத்தி தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்னது இது? இது என்ன பறவை? என்ன பறவை? யாராவது இத பாத்துருக்கீங்களா? யாராவது பாத்துருக்கீங்களா? இது என்ன பறவை? சிட்டுக்குருவி. இது என்ன பறவை? சிட்டுக்குருவி. இது என்ன பறவைமா? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி இப்ப என்ன செஞ்சுட்டு வருது? அழிச்சுக்கிட்டே வருது, குறைஞ்சுக்கிட்டே வருது. சிட்டுக்குருவி என்ன செஞ்சுட்டு குறைஞ்சுக்கிட்டே வருது. எதனால தெரியுமா? நம்ம நிறைய செல்போனு மத்தபடி நிறைய யூஸ் பண்றோம்ல மிஷின்ஸ். சோ அதுல உள்ள அதை யூஸ் பண்றதுனாலதான் என்ன செய்யுது, இந்த மாதிரி நல்ல பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, அழிச்சுக்கிட்டே வருது. சோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைக்கணும். ஓகே. சோ இது என்ன பறவை? சிட்டுக்குருவி. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், எங்கேயாவது இருக்கும். முன்னாடி எல்லாம் என்ன செய்யும், எல்லா இடத்துலயும் காக்கா பாக்குற மாதிரி இது என்ன செய்யலாம், நம்ம சிட்டுக்குருவி பார்க்கலாம். ஆனா இப்ப என்ன செய்ய முடியல, இது பார்க்க முடியும். இது என்ன பறவை? சிட்டுக்குருவி. பேசும் பறவை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பேசக்கூடிய பறவை இருக்கு. என்ன பறவை தெரியுமா? கிளி. பேசக்கூடிய பறவை எது? கிளி. கிளி என்ன செய்யும், நம்ம நாளாவே நம்ம கூடயே வச்சு வளர்த்துட்டு வந்தோம்னா நம்ம பேசுறதா என்ன செய்யுமா, அது திருப்பி பேசுமா. அதனால அதுக்கு என்ன பேரு? பேசும் பறவை. பேசக்கூடியது. இது என்ன பறவை சொல்லுங்க? அது எங்க இருக்குது? மரம். மரத்தை போய் என்ன செய்யுது? கொத்துது. அதனால மரத்தை போய் என்ன செய்யுது? கொத்துது. அதனால இது என்ன பறவை? மரங்கொத்தி. இது என்ன பறவை? மரங்கொத்தி. இதோட அழகு இருக்கு பார்த்தீங்க, அழகுனா எனக்கு வாய். ஒரு வாய் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். வாய் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், கூர்மையா இருக்கும். அப்படி கூர்மையா இருக்க போய் தான் என்ன செய்யுது, என்ன செய்யுது, மரத்தை போய் என்ன செய்யுது, கொத்தி அதுல உள்ளதை என்ன செய்யுது, அது சாப்பிடும். ஓகே. இன்னைக்கு நம்ம புக்ல வேற என்ன பறவைகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குருவி. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? குருவி. குருவி என்னது? நான் சொன்னேன்ல, அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு பறவை. இதுதானே சிட்டுக்குருவி. ரெண்டாவது என்னது? கழுகு. ரெண்டாவது என்னது? கழுகு. மூணாவது மயில், நம்மளோட தேசிய பறவை மயில். அடுத்து ஆந்தை. ஆந்தை என்ன பண்ணும்? பகல்ல ஃபுல்லா நல்லா என்ன செய்யும், பகல்ல ஃபுல்லா அதோட கூட்லயே இருக்கும். நைட்டு தான் போய் என்ன செய்யும், அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சாப்பிடும். சரியா? சோ பறவைக்கு எப்பதான் கண்ணு நல்லா தெரியும்? இரவு, இருட்டுலதான் என்ன செய்யும், அதோட பவர் அதிகமாகும். ஆந்தை. அடுத்து என்னது? வான்கோழி. என்னது? வான்கோழி. அடுத்து காகம். எல்லாத்துக்குமே தெரியும் காகம் எப்படி கரையும், கா 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 காகம். மயில் வந்து நம்மளோட தேசிய பறவை. மயில் வந்து என்னது? நம்மளோட தேசிய பறவை. அண்ட் இன்னொன்னு என்னது? டான்சிங் பேர்ட். அப்படித்தானே? டான்ஸ் ஆடும், அப்படித்தானே? அடுத்து என்னது? நெருப்பு கோழி. இது என்ன கோழி? கோழியிலே இது ஒரு வகை நெருப்பு கோழி. பார்க்கவே பெருசா இருக்கும். இது என்ன செய்யுமா, முட்டையிடும் போது ஒரு நாளைக்கு 100க்கு மேல முட்டையிடுமா. நெருப்பு கோழி. என்னது? புறா. புறா. இது வந்து அதிக தூரம் என்ன செய்யும், இதால பறக்க முடியும். மத்த பறவையை விட புறா என்ன செய்யும், ரொம்ப தூரம் என்ன செய்யும், பறந்து போகும். அதனாலதான் ராஜாக்கள் காலத்துல என்ன பண்ணுவாங்க, பறவை கிட்ட அதோட காலில சீட் எழுதி யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு போஸ்ட்மேன் வேலை பார்த்தது
பறவை இந்த புறாங்கிற பறவை தான் நினைச்சிச்சு போஸ்ட்மேனா வேலை பார்த்து அப்படிதானே. எஸ், அதே இந்த பறவையிலேயே அதிக தூரம் பறக்கக்கூடிய பறவை புறா. அடுத்து கிளி. கிளி பேசும் பறவை, பேசக்கூடியது அப்படிதானே. அடுத்து மரம் கொத்தி. மரத்தை கொத்துறது ரொம்ப, அதோட வாய் எப்படி இருக்கும், ரொம்ப கூர்மையா இருக்கும். மரம் கொத்தி. அடுத்து வாத்து. இது ஒரு பறவை, ஆனா பறவையில என்ன செய்யாது, இது பறக்க முடியாத பறவை எது, வாத்து. வாக் 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 வாக். கொக்கு. கொக்கு உயரமான பறவை அப்படித்தானே. அதோட கால் எப்படி இருக்கும், நீளமா இருக்கும். உயரமான பறவை கொக்கு. சேவல். சேவல் என்ன பண்ணும், நம்ம எல்லாத்தையும் எழுப்பி விடும். சேவல் அப்படித்தானே. அலாரம் பேர்டு அப்படின்னு வச்சுக்கோமா. அலாரம் 4 மணிக்கு என்ன செஞ்சிரும், கரெக்டா கூவிடும் அப்படிதானே. எப்படி கூவும், அப்படித்தானே கூவும். சேவல். கடைசியானது மீன் கொத்தி. மீன் சாப்பிடக்கூடிய, அதோட அழகுல பாருங்க என்ன இருக்கு, மீன் இருக்கு. மீன் கொத்தி. இதோட பேர் என்ன, மீன் கொத்தி. இதுதான் நம்ம புக்ல நமக்கு இருக்கக்கூடிய பறவை. சரியா. இதுல உங்களுக்கு சின்ன ஆக்டிவிட்டி என்னன்னா, நிறைய வேர்ட்ஸ் என்ன செய்யும், அதோட சவுண்ட் என்ன செய்யும், கூப்பிடும் அப்படிதானே. குயில் எப்படி போகும், குக்கு குக்கு அப்படிதானே போகும். காகம் எப்படி கரையும், கா கா கா. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பறவைகள் அதோட ஒலிகள், அதாவது சத்தத்தை என்ன செய்யணும், நீங்க ரெக்கார்ட் பண்ணி மேமுக்கு ஷேர். ஓகே, தேங்க்யூ.